வானவில் டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். சுக்லாம் வரதம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வவிக்னோபசாந்தயே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. சரஸ்வதி நமசிபியம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்தித் பௌத்வே சதா. இன்று நாள் திங்கட்கிழமை, சோபகிருது வருடம் பங்குனி மாதம் 5வது நாள், ஆங்கில தேதிப்படி என்று பார்க்கும் பொழுது இன்று மார்ச் மாதம் 18வது நாள் 2024. இன்றைய தினத்தில், அதாவது காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை ராகு காலம். இன்று காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை யமகண்டம். இன்று காலை நல்ல நேரம் 9:30 மணி முதல் 10:30 மணி வரை நல்ல நேரம். இன்று அதாவது மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை நல்ல நேரம். இன்றைய தினத்தில் சந்திராசிரமம் யாருக்கு என்று பார்க்கும்பொழுது சுவாதி மற்றும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராசிரமம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய தினத்தில் அதுவும் குறிப்பாக ஒவ்வொரு கிரகங்களையும் பற்றி, அதாவது இன்றைய கோச்சார நிலை பார்க்கலாங்க. மேஷராசியில் குரு பகவான் சஞ்சரிக்கின்றார், கன்னியில் கேது பகவான் சஞ்சரிக்கின்றார், மீனத்தில் ராகு பகவான் சஞ்சரிக்கின்றார், சூரியன் மற்றும் புதன் பகவானும் மீனராசியில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றார்கள். கும்பராசியில் செவ்வாய், சுக்கிரன் மற்றும் சனி பகவான் சஞ்சரிக்கின்றார்கள். இன்று சந்திரனுடைய நிலை புனர்பூச நட்சத்திரத்தில் பயணம் செய்து கொண்டிருக்கின்றார் மற்றும் திருவாதிரையிலும் இன்று பயணிக்கின்றார். வாங்க ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பகவான் மிக அருமையாக விற்றிருக்கின்றார். இன்று சந்திரனுடைய நிலை மிக அருமை என்றே சொல்லலாம். காரணம், இன்று சந்திரன் சூப்பராகவே இருக்காருங்க. உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த சுக்கிர பகவானும் லாபஸ்தானத்தில் உள்ளதால் ஜவுளி வியாபாரம் செய்பவர்கள் மற்றும் துணிக்கடை இருந்த லைனில் இருக்கவங்களுக்கெல்லாம், நூல் வியாபாரம், எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கெல்லாம் அதிகமான அமோகமான பணவரவுக்கு சாத்தியக்கூறுகள் உண்டு. இன்று உத்தியோகஸ்தர்களுக்கு வேலை பளுக்கள் அதிகரித்தாலும் அதனை திட்டமிட்டு முடித்து விடுவீர்கள். இன்றைய தினம் நண்பர்களுடைய தொடர்புகள், அதாவது இன்று சந்திக்கக்கூடிய ஒரு நிலை உண்டு. அவரிடம் அதாவது மனம் விட்டு பேசுவீர்கள். இன்றைய பொழுதை, அதாவது மாலை நேரத்துக்கு மேல் இன்று சந்திப்பீர்கள். இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் சுக்கிர பகவான் தொழில் ஸ்தானத்தில் செவ்வாயுடன் மற்றும் சனியுடன் பயணிக்கின்றார். இன்று அதாவது இறைச்சி வியாபாரம் செய்பவர்கள் மற்றும் தோல் வியாபாரங்கள், அதாவது என்னென்னா இந்த காலணிகள்லாம் செய்கிறாங்க இல்லையா, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ், இந்த ஹேண்ட்பேக், இது மாதிரி தோல் வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் நல்லதொரு லாபத்தினை இன்று ஈட்டுவார்கள். எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் உங்களுக்கு நல்ல ஒரு ஆர்டர்கள் கிடைக்கும். உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த புதன் பகவானும் மிக அருமையாகவே விற்றிருக்கின்றார். லாபஸ்தானத்தில் உள்ளதால் மார்க்கெட்டிங் பிரிவினருக்கும் நல்ல ஒரு லாபத்தினை காணலாம். இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் அதாவது மிக அருமையாகவே உள்ளார். தொழிற்ஸ்தானத்தில் இருப்பது மிக சிறப்பு மற்றும் இன்று சந்திரனுடைய நிலையும் ரொம்ப சிறப்பாக இருக்கிறதுனால இன்று ஒரு சிலருக்கு உடல்நலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் அறுவை சிகிச்சை வரைக்கும் போகாமல் இருப்பதற்கு இன்று வழி உண்டு. உங்களுடைய களத்தில் ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் நிலை மிக அருமையாக உள்ளார் லாபஸ்தானத்தில். உங்களுக்கு அதாவது பெரியவர்களுடைய அனுகிரகமும் மகான்களுடைய தொடர்பும் ஆசீர்வாதமும் கிடைக்கும். இன்று குறிப்பாக வங்கி பணியாளர்களுக்கு தங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேறும். இன்றைய நாள் குறிப்பாக பங்கு சந்தையில் இருப்பவர்களுக்கும் லாபங்கள் கிடைக்கும். இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் சந்திர பகவான் மிக அருமையாக விற்றிருக்கின்றார். தாங்கள் எதிர்பார்த்த சில காரியங்கள் இன்று நிகழும். ஒரு சிலருக்கு அதாவது ஆன்மீகத்தில் கொஞ்சம் நாட்டங்கள் ஏற்படும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆன்மீக யாத்திரைகள் செல்வதற்குண்டான சில வழிகளை அதாவது திட்டமிடுவீர்கள். இன்று குறிப்பாக பெண்களுக்கு பார்த்திங்கன்னா மாதவிடாய் கோளாறுகள் வந்து போகும், அதாவது வயிற்று வலிகள் வந்து போகும். இயற்கை மருத்துவத்தை நாடுவது நல்லது. இன்று குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கும்
அதுக்குண்டான சில வழிகள் கிடைக்கும். இன்று தம்பதிகளிடையே நல்ல ஒரு அந்யோன்யமும் புரிதலும் உண்டாகும். இருவரும் இணைந்து ஒரு நல்ல முடிவினை எடுப்பீர்கள். இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். சிம்ம ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் தங்களுடைய குடும்பத்தில் நிம்மதி பெருமூச்சினை விடுவீர்கள். இன்று உங்களுக்கு தேவையான சில விஷயத்தை பெறுவீர்கள். உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவானின் நிலையும் மிக அருமையாக உள்ளார். உங்களுடைய களத்திர ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த சனியும் ஆட்சி பெறுகின்றார். மற்றும் சனி, செவ்வாய், சுக்கிரன் இந்த 3 கிரகங்களும் ஒன்றாக இருப்பதால் தங்களுக்கு இன்று சற்று பிடிவாத குணங்கள் மேலோங்கும். கூடுமான வரை பொறுமையாக இருந்து பழகுவது நல்லது. தேவையற்ற பிரச்சனையிலிருந்து நீங்கள் விலக வேண்டுமென்றால் உங்களுடைய வேலையை குறைத்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் புதன் பகவான் அவரும் சப்தமஸ்தானத்தில் வீற்றிருக்கின்றார். ராகுவும் மிக அருமையாகவே உள்ளார். மற்றும் இன்று சூரிய பகவானும் சப்தமஸ்தானத்தில் உள்ளதால் புதாதிய யோகமும் பெறுகிறீர்கள். இன்று பெற்றோர்களுடைய உடல்நலம் மிக அருமையாக இருக்கும். அதாவது முன்னேற்றங்கள் நிகழும். தேவையற்ற பிரச்சனைகளிலிருந்து இன்று நீங்கள் விலகுவீர்கள். இன்றைய தினத்தில் அதாவது குறிப்பிட்ட ஒரு கடன் தொகையை அடைப்பீர்கள். உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் மிக அருமையாகவே உள்ளார். அவருடைய நிலையும் மிக சிறப்பு என்று சொல்லலாம். இன்று தங்களுக்கு பல்வேறு வழிகளிலும் பண வரவுக்கு வழி உண்டு. இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் சுக்கிர பகவான் மிக அருமையாகவே உள்ளார். அதாவது அவர் இருக்கக்கூடிய இடம் பஞ்சமஸ்தானத்தில் செவ்வாய் மற்றும் சுக்கிர பகவானும் இணைந்து உள்ளதால் தம்பதிகளிடையே நல்லதொரு இணக்கமும் புரிதலும் அந்யோன்யமும் கூடும். இன்று வெளிநாட்டிலிருந்து ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு வந்து சேரும். ஒரு சிலருக்கு வெளிநாட்டிலேயே வேலை செய்வதற்கு வேலைகள் அதற்குண்டான கட்டளைகள் வரும், ஆர்டர்கள் கிடைக்கும். உங்களுடைய உபஜயஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசியை பார்ப்பதால் நீங்கள் உற்சாகமாக இருப்பீர்கள். சோம்பேறித்தனம் குறிக்கொள்ளாது. பல வேலைகளையும் இன்று செய்து முடிப்பீர்கள். மேலதிகாரியினுடைய பாராட்டினை பெறுவீர்கள். இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் மிக அருமையாக இருக்கின்றார். அவருடைய நிலை பார்த்திங்கன்னா சுகஸ்தானத்தில் சுக்கிரனுடன் மற்றும் சனி பகவானும் இணைந்து இருப்பது மிக விசேஷம். இதன் காரணமாக தங்களுக்கு அதுவும் குறிப்பாக காவல்துறையில் இருப்பவர்கள் மற்றும் இராணுவ அதிகாரிகள் அதாவது யூனிஃபார்ம் லைனில் இருக்கக்கூடிய வேலை செய்கிறவர்களுக்கெல்லாம் மிக அருமையான ஒரு காலகட்டம். சம்பள உயர்வு கிடைக்கும், நல்ல ஒரு மரியாதையும் கிடைக்கும், மதிப்பும் உயரும். இன்றைய நாள் நீங்கள் பார்த்தீங்கன்னா குறிப்பாக பழைய நண்பரை சந்தித்து பழகக்கூடிய ஒரு காலகட்டமாக உள்ளது. வாழ்த்துக்கள். தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் குரு பகவான் மிக சிறப்பாகவே உள்ளார். தங்களுக்கு தேவையான சில விஷயங்களை வாங்கி குவிப்பீர்கள். அதுவும் குறிப்பாக வீட்டிற்கு தேவையான பொருட்கள் மற்றும் தொழில்நுட்ப சாதனங்கள் என்று சொல்லக்கூடிய நவீன சாதனங்களை குடும்பத்திற்கு வாங்கி போடுவீர்கள். மற்றும் இன்று உங்களுடைய சப்தமஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய அது புதன் பகவானும் சுகஸ்தானத்தில் உள்ளதால் வியாபாரத்தில் உங்களுடைய செல்வாக்கும் உங்களுடைய தனி மரியாதையும் மேலோங்கும். இன்று குறுகிய பயணங்கள் மேற்கொள்வீர்கள். அதனால் உங்களுக்கு பலவிதங்களிலும் லாபங்கள் கிடைக்கும். தம்பதிகளிடையே நல்ல ஒரு ஒற்றுமையும் ஒரு அன்பும் பாசமும் உண்டாகும். உங்கள் தனஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி மிக அருமையாகவே உள்ளார். அதாவது உபஜயஸ்தான ஆட்சி பெறுகின்றார். பணம் பல்வேறு வழிகளிலும் வந்து சேரும். இன்றைய நாள் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் சனி பகவான் மிக அருமையாகவே இருக்கின்றார். அதாவது தனஸ்தானத்தில் ஆட்சி பெறுகின்றார். உடன் செவ்வாயும் இணைந்துள்ளார். இதன் காரணமாக மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ், பொறியியல் லைன் இருக்கக்கூடிய
அந்த இன்ஜினியர்ஸ் எல்லாம் ரொம்ப செல்வாக்கு பெறுவீர்கள் மற்றும் உங்களுக்கு பல ஆர்டர்கள் கிடைக்கும், ப்ராஜெக்டுகள் உருவாகும். கணினித்துறையில் இருப்பவர்களுக்கும் மிக அருமையான ஒரு காலகட்டம் என்று சொல்லலாம். அதாவது சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் அந்த மாதிரி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு லாபத்தினை பார்க்கலாம். இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். இன்று உங்களுடைய ராசியிலேயே 3 கிரகங்கள் உள்ளதால் உடல் நலம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மிகவும் கவனம் தேவை. அதுவும் குறிப்பாக நீரிழிவு நோயாளிகள் குறித்த நேரத்தில் உணவை உட்கொண்டு மருந்துகளை உட்கொள்வது மிக நல்லது. அதாவது ஒரு சிலருக்கு வாத நோய் வந்து போகும், கவனம் தேவை. இன்று உங்களுடைய தாயாரனுடைய உடல்நலம் மேம்படும். ஒரு சிலருக்கு காதல் கன்சுமிட்டும் மற்றும் இன்று கும்பராசியில் அதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் ஆட்சி பெறுவதால் உங்களுக்கு நித்திய கண்டம் பொருநாயில் என்பது போன்று பல பிரச்சனைகள் வந்தாலும் அதில் நீங்கள் ஒவ்வொன்றாக ஜெயித்து கொண்டே வருவீர்கள். இன்று பங்கு சந்தை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நல்லதொரு முன்னேற்றங்கள் நிகழும். இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் குரு பகவான் தனஸ்தானத்தில் குடியிருப்பதால் உங்களுடைய வாக்குக்கு நல்ல ஒரு மரியாதையும் மதிப்பும் கிடைக்கும். வெளிவட்டாரங்களிலும் சரி, அக்கம் பக்கத்து வீட்டுக்காரர்களிடமும் சரி, உங்களுக்கு என்று தனி ஒரு முக்கியத்துவம் கொடுப்பார்கள். தம்பதிகளிடையே சிறு கருத்து வேறுபாடுகள் தோன்றும். விட்டு கொடுத்து செல்வது நல்லது. தேவையற்ற பிரச்சனையிலிருந்து நீங்கள் சமாளிக்க வேண்டும் என்றால் மௌனத்தை காப்பது மிக மிக நல்லது. இன்றைய தினத்தில் அதாவது தாங்கள் எதிர்பாராத தோழரை சந்திப்பீர்கள். அவர்கள் மூலியமாக பழைய நினைவுகள் மற்றும் மெமரிஸ் என்று சொல்லக்கூடியவைகள் எல்லாம் கொஞ்சம் அசை போடுவீர்கள். நல்ல ஒரு மனமகிழ்ச்சியுடன் இன்றைய நாள் மிக அருமையாகவே செல்லும். பணவரவு பிரச்சனை இல்லை. உடல்நலம் மேம்படும். இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.